ஒரு மளிகை கடைக்காரரு, நல்ல மளிகை கடை, அருமையா வியாபாரம் பண்ணுவாரு, கேட்டதை கொடுப்பாரு, யார் எது கேட்டாலும் சாயந்தரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அவரு ஒரு நாள் வெளியே வந்து பார்த்தா ஒரு பக்கத்துல வந்து ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போய் கேட்டாரு, என்னங்க அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணு இல்ல, நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுறோம். ஐயோ, சூப்பர் மார்க்கெட் கட்டினா இங்க யார் வருவாங்க? நேரா தான் குரு கிட்ட போனாரு. ஐயா வணக்கம், இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னும் பண்ணாத, நாளையில இருந்து கடையை திறந்த உடனே நானும் நல்லா இருக்கணும், அந்த சூப்பர் மார்க்கெட் காரங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கப்பா அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க நல்லா இருந்தா நான் சொல்றதை கேளுப்பா, போப்பா. போனாரு. டெய்லி காலையில கதவை திறக்கும் போது என் கடை நல்லா இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு உள்ள போவேன். 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் குரு வந்து பார்த்தேன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்குது உன் கடை? என் கடையை மூடிட்டேன். அப்படியா, என்னாச்சு? சூப்பர் மார்க்கெட்டை வாங்கிட்டேன். ஓ, வெரி குட் வெரி குட். அதாவது பாருங்க, ஏத்தா அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால இவன் சூப்பர் மார்க்கெட்டை வாங்குற அளவுக்கு இவனுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் நல்லெண்ணம் ஏற்படுத்துற அதிர்வலை. நம்ம நல்லதை நினைச்சோம்னா எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கலாம். அந்த மாற்றம் நமக்கு சாதகமா இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லதுக்காக வர மாற்றத்தை கூட ஏத்துக்கிறதுக்கு தயாரில்லை. மாற்றங்களை ஏமாற்றங்களாக நினைக்காமல் நல்ல மாற்றங்களாக நினைத்து மடைமாற்றமாக எண்ணத்தை பரவ விட்டால் நாம் உயர்ந்த இடத்திற்கு வருவோம் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.